ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் 2ல எம்போஸ்ட் ஃப்ளவர் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நல்லா டிராயிங் பண்ண தெரியும்னா ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைட்டா ட்ரேஸ் எடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம், பைப்பிங் த்ரெட்டு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், அதே மாதிரி தான் இதுவும். ஒரு ஃப்ளவர் வரைஞ்சாச்சு, அதில் லைட்டாக ப்ளூ போட்டு சென்டரில், இந்த ஃப்ளவரில் சென்டரில் போடணும். இப்போ அந்த பைப்பிங் த்ரெட்டை சர்க்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் சீலிங் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணிப்போம். எதுக்காக இந்த நார்மல் சீலிங் த்ரெட்டில் பண்ணுறோம்னா, அந்த த்ரெட்டை வந்து கலராமல் இருந்துக்கிறோம், அப்படியே ஸ்டிஃபாக. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த அவுட்லைன் மட்டும் செயின் ஸ்டிச் கொடுப்போம். எந்த ஷேப் எந்த டிசைன்ஸ் ஆனாலும் நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் மாறிடும். செயின் ஸ்டிச் எப்பயுமே சின்ன சின்னதாக போட ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லாங் ஸ்டிச், அதுக்கப்புறம் பெரிய லாங் ஸ்டிச், அதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் சுற்றி ஒரு குட்டி லாங் ஸ்டிச். நம்ம நார்மல் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பார்ட் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும், உள்ளக்கு உள்ளது நல்ல குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி ஈக்குவலாக ஃபில் பண்ணிட்டு வர்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டிச் இன்னர் சர்க்கிள் வரைக்கும் கொடுக்கணும். அடுத்த ஸ்டிச்சை வந்து இப்போ இந்த ஸ்டிச் பாருங்கள், ஃபஸ்ட் இன்னர் சர்க்கிள் வரைக்கும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த பைப்பிங் த்ரெட் வரைக்கும் தான் கொடுக்கணும். அடுத்த ஸ்டிச் வந்து இன்னர் சர்க்கிள் வரைக்கும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டிச் பாருங்க, பைப்பிங் த்ரெட் வரைக்கும் தான். அப்போ ஈக்குவலா அந்த பேலன்ஸ் ஆகும். ஸ்பேஸே இல்லாம ஃபில் பண்ணுங்க, அப்போதான் நீட்டா இருக்கும். அந்த த்ரெட்டோட ஷைனிங் வந்து தெரியணும். இந்த எம்போஸ்டர் லுக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஈக்குவலா ஃபில் பண்ணிட்டு வாங்க.
த்ரெட்டு மாட்டிக்கிச்சுன்னா, அதை வெளியில எடுத்துட்டு திரும்ப ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதோடயே பண்ணாதீங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அவுட்லைன் போட்டு சென்டரில் ஒரு ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.